Hello everyone, I'm Naveen. Welcome to another video. ஸோ இந்த வீடியோ என்ன போக போகிறோம்னா கேப்டன் அமெரிக்கா பிரேவ் நியூ வேர்ல்ட். ஸோ இந்த படத்தோட வந்து டீசர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படம் வந்துட்டு February 2025 ரிலீஸ் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் மாதங்கள் இருக்குல்ல. ஸோ தக்காளி இப்போ ரிலீஸ் பண்ணுறதா இப்போ நீங்கள் வந்துட்டு ஹைடன் டீட்டெயில்ஸ்லாம் வச்சுருப்பேன், நீங்கள் வந்துட்டு பிரேக் டவுன் பண்ணிக்கோங்கன்னு வந்துட்டு மார்வெலே எடுத்து கொடுத்துட்டீங்க. எப்போ வந்துட்டு அவெஞ்சர்ஸ் எண்ட் கேம் வந்துச்சோ அயன்மேன் வந்துட்டு அயன்மேன் கேரக்டரே மூட்டை கட்டிட்டாங்களோ அப்போலேருந்து மார்வல்ஸ் அடுத்தடுத்து வர படங்கள் மேலே வந்துட்டு ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஒரு ஆர்வம் குறைஞ்சது தான் நான் ஃபீல் பண்ணுறேன். இன்னும் வந்து அடுத்தடுத்து வந்துட்டு மார்வல்லேருந்து வந்துட்டு நிறையா சீரீஸ் ரிலீஸ் பண்ணாங்க. லோக்கி சீரீஸாக இருக்கட்டும், கேப்டன் அமெரிக்காவோட சீரீஸாக இருக்கட்டும், அண்ட் வந்துட்டு ஹல்கோட சீரீஸாக இருக்கணும், ஹல்க்னு சீரீஸ் விட்டாங்க. மிஸ் மார்வல் சீரீஸ் வந்துட்டு ரிலீஸ் பண்ணாங்க. அப்புறம் வந்துட்டு வாட் இஃப் சீரீஸ் வரிசையாக மார்வல்லேருந்து வந்துட்டு சீரீஸாக ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ நான் இடையில தான் வந்துட்டு டைம் கிடைச்சப்பெல்லாம் வந்துட்டு எனக்கு நான் டிஸ்னி ஹாட்ஸ்டார் ப்ளஸில் வந்துட்டு நான் அதை வந்துட்டு செக் பண்ணி பார்த்தேன். ஸோ ஓரளவில் வந்துட்டு நான் எல்லாத்தையும் பார்த்து முடிச்சுட்டேன். சில இது புரிஞ்சிச்சு, சில இது புரியல, என்ன பண்ணுறது. ஸோ அந்த வரிசையில் வந்துட்டு கேப்டன் அமெரிக்கா பிரேவ் நியூ வேர்ல்ட் இதை பற்றி அப்டேட்ஸ்லாம் வந்துக்கிட்டு இருந்துச்சு. ஸோ நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் வாங்க டேரெக்டாக ட்ரெயிலில் ரியாக்ட் பண்ணுவோம். லெட்ஸ் கோ. 3, 2, 1 கோ. Wilson. Sam Wilson. Thank you for the invite, sir. I have to admit, I'm still getting used to the new look. They said lose the mustache or lose the election. You and I haven't always agreed in the past, but I want to make another run at making Captain America an official military position. And if we disagree on how to manage a situation, then what happens? Work with me, Sam. We'll show the world a better way forward. Sir, your inner circle's been compromised. Either you can't see that, or you don't want to. What if it's a trap? Global power is shifting. You're just a pawn. You may be Captain America, but you're not Steve Rogers. Shield. You're right. I'm not. ஏய் ரெட் ஆல்கா? ஓகே, 1 செகண்ட். ரெட் ஆல்க்கு வந்துட்டு நான் இது ஒரு கேரக்டர் வந்துட்டு நான் அதை பற்றி படித்து தெரிஞ்சிருக்கேன். இந்த காமிக் இந்த அதான் ஆன்லைன்லாம் இருக்குல்ல. ஸோ ரெட் ஆல்க்குன்னு ஒரு கேரக்டர் இருக்குது. அதோட பவர்ஸ் என்ன, ஆரிஜின் என்னன்னு வந்துட்டு எல்லாத்தையும் நான் வந்துட்டு தெரியும். பட் வந்து இந்த படத்தில் வரும்னு வந்துட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. ஸோ சில யூடியூப் சேனல்ஸ் வந்துட்டு பிரேக் டவுன் பண்ணுறப்ப வந்துட்டு நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ ரெட் ஆல்கை வந்துட்டு இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறாங்க அப்படின்ட்டு. ஆனால் சத்தியமாக ரெட் ஆல்க்கு வந்துட்டு கேப்டன் அமெரிக்கா பிரேவ் நியூ வேர்ல்ட் இப்போ வரும் நான் கண்டிப்பாக நினச்சே பார்க்கல. மேபி ஒரு சீரீஸில் வந்துட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்கன்னு நினச்சேன். பட் வந்துட்டு சான்ஸே இல்லைங்க, சத்தியமாக சான்ஸே இல்லை. நான் எதிர்பார்க்கவே இல்லை ரெட் ஆல்க்கு வந்துட்டு இப்போ வந்துட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க அப்படின்ட்டுன்னு. ஸோ ரெட் ஆல்க்கு வந்துட்டு அதோட ஆரிஜின் எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்துட்டு க்ரீன் ஹல்கோட வந்துட்டு அப்படியே ஆப்போசிட்டு ஃபுல்லாக வந்துட்டு வில்லத்தனமாக தான் இருப்பார். அண்ட் வந்துட்டு க்ரீன் ஹல்கோட ரெட் ஹல்க்கு தான் வந்துட்டு பவர் அதிகம், இன்னும் வந்துட்டு ஸ்ட்ராங்காக இருப்பார். ஸோ பேசிக்கலாக வந்துட்டு நான் வந்துட்டு டை ஹார்ட் ஹல்க் ஃபேனு. அதுவும் முக்கியமாக வந்துட்டு ப்ரொஃபஸர் ஹல்க்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த கேரக்டரு நிறைய பேருக்கு பிடிக்காது எனக்கு தெரியும், அதனால தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த அவெஞ்சர்ஸ் எண்ட் கேம்லாம் வந்தார்ல, ஸோ ப்ரொஃபஸர் ஹல்க்கு. ஸோ அந்த இன்டெலிஜென்ட், அந்த ஸ்மார்ட்னஸ் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. ஹல்க்கும் நம்ம ப்ரூஸ் பேனர்
டாக்டர் ப்ரூஸ் பேனரும் கம்பைன் பண்ணது தான் வந்துட்டு ப்ரொஃபஸர் ஹல்க்கு. ஸோ அந்த ரெண்டு பிரெயினும் வந்துட்டு சேரும் போது ஒரு ஸ்ட்ராங்கும் அண்ட் அந்த பிரெயினும் சேரும் போது அதோட பவர் வேறையாக இருக்குது பாருங்கள். ஸ்மார்ட்டாகவும் யோசிக்க முடியும், ஸ்ட்ராங்காக சண்டையும் போட முடியும். ஸோ அதனால வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ ரெட் ஹல்க் வந்துட்டு உண்மையிலே எனக்கு சர்ப்ரைஸ் எலிமெண்ட் தாங்க, நிஜமாக நல்லா இருந்துச்சு ட்ரெய்லர். பேசிக்காக வந்துட்டு இந்த ஹாலிவுட் முக்கியமாக இந்த மார்வல் வர படங்கள்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ட்ரெய்லர் கட்டு வந்துட்டு செம்மையாக சீட்டிங் பண்ணுவாங்க. ஏன் தெரியுமா? டீசராக இருக்கும், ட்ரெய்லராக இருக்கும். இப்போ டீசரில் ட்ரெய்லர்னு ஒன்று காட்டுவாங்க, பட் படத்தில் வந்துட்டு வேறு மாதிரி இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு என் கேம்லேயே நீங்கள் பார்த்துருப்பீங்க. என் கேமில் வந்துட்டு ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணுறப்போ வந்துட்டு கேப்டன் அமெரிக்கா இருக்கிற வந்துட்டு ஷீல்டு வந்துட்டு பாதியாக இருக்கும்போது முழுசாக இருக்கும்னு நினைக்கிறேன். சாரி, முழுசாக இருக்கும். படத்தில் வந்துட்டு பாதியாக இருக்கும். ஏன்னா வந்துட்டு டானஸ் கூட வந்துட்டு சண்டை போடுறப்போ, ஸோ டானஸ் வந்துட்டு ஃபைட் பண்ணுறப்போ வந்துட்டு பாதியாக வந்துட்டு பிறந்துருவார். ஸோ அதே மாதிரி நான் எதை நம்புறது, எது நிஜம், எது சிஜி பண்ணியிருக்காங்கன்னு வந்துட்டு சத்தியமாக தெரில. ரெட் ஹல்கோட லுக்கு வந்துட்டு ஒரு சைடு பக்கம் தான் காமிச்சிருக்காங்க, பட் வந்துட்டு பார்க்குறதுக்கு மனசை பயங்கரமாக இருக்குது ரெட்டிஷா. ஸோ படம் வேறு லெவலில் வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். சிஜி ஒர்க் பற்றிலாம் சொல்லவே தேவையில்லை. மார்வலு ஒரு விஷயம் இல்லாததை இருக்கிற மாதிரி என்னமோ நம்ம அது பக்கத்தில் இருக்க மாதிரியே அந்த மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணுறது மார்வல் என்டர்டைன்மெண்ட். ஸோ சிஜி பற்றி பேசவே தேவையில்ல. கதை எப்படி போகுதுன்னா அதுதான் நம்மளுக்கு முக்கியம். பட் எப்படி பார்த்தாலும் எனக்கு மார்வல்லேருந்து வர படம் எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்துட்டு அதோட இன்ட்ரெஸ்ட் எனக்கு கொஞ்சம் குறைஞ்சிச்சு தான் சொல்லணும். பட் டெட்பூல் மேலே எனக்கு நம்பிக்கை போல. ஸோ அடுத்த வீடியோ அதான் வரப்போகுது. ஸோ ஸ்டே டியூன் கைஸ், see you next video, take care, bye.